திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு சுமார் 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. கொஞ்சம் நஞ்சம் இல்ல, அவ்வளவு அறிவிப்புகள். ஏன்னா செய்யவா போறாங்க? அறிவிப்பு கொடுத்து மக்களை ஏமாற்றி கவர்ச்சிகரமா பேசி ஆட்சிக்கு வந்த பிறகு அதுல ஒரு 10-15% அறிவிப்பு தான் நிறைவேற்றிக்கிறார். குறிப்பா முக்கியமான அறிவிப்புகள் நம்முடைய மாணவ செல்வங்கள், இளைஞர்கள் கல்விக்கடன் ரத்துன்னு சொன்னாங்க. ரத்து பண்ணிருக்காங்களா? கல்விக்கடன் ரத்தாயிருந்தீங்களா? இல்ல. மாதந்தோறும் கேஸ் சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியம் கொடுக்கறாங்களா? கொடுத்தாங்களாமா? பெட்ரோல் டீசல் உள்ள குறைக்கிறாங்களா? குறைச்சாங்களா? அதே போல நம்முடைய ரேஷன் கடையில கூடுதலா சக்கரை 1 கிலோ போடுறாங்களா? போடாட்டி பரவாயில்ல. ஏன்னா பருப்பு மாதம் கொடுக்கறது இல்ல, 2 மாதத்துக்கு கொடுப்பதாக என்னிடத்திலே புகார் வந்து கொண்டிருக்கின்றது. முழுமையாக இந்த ஏழை மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தியாவசிய உணவுப் பொருள் கூட முழுமையாக வழங்காத அரசு இந்த விடியா திமுக அரசு என்பதை நேரத்திலே சுட்டிக்காட்ட கடைபெற்றிருக்கின்றேன். அதே போல மாத ஒரு முறை மின் கட்டணம் கணக்கிட்டு சொன்னாங்களா? கணக்கிடுறாங்களா? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த 3 ஆண்டுக்கு முன்பாகவே 52% மின் கட்டண உயர்வு, பிறகு ஆண்டுக்கு 5% மின் கட்டண உயர்வு. அப்படி கடந்த 3 ஆண்டுகள 15% மின் கட்டண உயர்வு, ஏற்கனவே 52% மின் கட்டண உயர்வு, ஆக மொத்தம் 67% மின் கட்டண உயர்வால் இன்றைக்கு மக்கள் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்காங்க.